ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் சுவிசேஷம் 2 அதிகாரம் 3-4 வசனம். ஜான் சாப்டர் 2 verses 3 and 4. திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அழைக்கப்பட்டிருந்த வேளையிலே அவர்கள் அங்கே வந்து சேர்ந்த பொழுது திராட்சரசம் குறைவுபட்டிருக்கிறது என்கிற செய்தியை இயேசுவின் தாயாகிய மரியாள் இயேசுவிடம் வந்து அங்கே கூறுகிறாள். அப்படி கூறின பொழுது இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்லுகிறார் என்று சொன்னால், ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? திராட்சரசம் குறைவுதானே பட்டிருக்குது, முற்றிலும் தீர்ந்து போகவில்லையே. தீர்ந்து போன பிற்பாடு தான் நான் கிரியை செய்ய முடியும் என்பதை இயேசுவானவர் இங்கே சொல்கிறார். நம்ம அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கூட பழைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் புதிதான ஒரு காரியத்தை தேவனால் செய்யவே முடியாது. பழச முற்றிலுமாக களைந்து போட வேண்டும். புது தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி பழைய தானியத்தை களைந்து போடுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். பழசை களைஞ்சு போடணும், பழசை ஒழிச்சு கட்டணும். அப்போ தான் ஆண்டவரால் புதுசாக ஒன்றை செய்ய முடியும். ஆண்டவர் எப்பொழுதுமே புது காரியத்தை தான் செய்ய விரும்புகிறார். பழசையும் புதுசையும் ஆண்டவர் மிக்ஸ் பண்ணி கலந்து செய்கிற தேவன் அல்ல. ஆண்டவர் அதனால தான் அந்த பழசு தீர்ந்து போகிற வரையிலும், முற்றிலும் அது காலியாகிற வரையிலும் ஆண்டவர் காத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும், ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் காத்திருக்கிறார். ஆனால் இன்னும் அநேகருடைய வாழ்க்கையில் பழைய காரியங்களுக்கு இடம் உண்டாக்கி வைத்திருக்கிறதுனாலே அந்த பழைய காரியங்கள் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் குடிகொண்டு இருப்பதினாலே ஆண்டவரால் ஒரு புதிய காரியத்தை தேவனால் செய்ய முடியவில்லை. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று பார்க்கிறோம். பழசு ஒளியணும். பழசு ஒளிஞ்சு போனாதான் எல்லாமே புதிதாகும். ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிதாக்க விரும்புகிறார். எல்லாவற்றையும் புதுசாக செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பழைய ரசம் இருக்கிற வரைக்கும் தேவனால் புதிய காரியத்தை செய்ய முடியாது. அநேகருடைய வாழ்க்கையில் இன்னும் பழைய பாவங்கள், பழைய சோம்பேறித்தனங்கள், பழைய அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அசதிகள், அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிர்விசாரங்கள், ஆண்டவர் இன்னும் அவங்கக்கிட்ட அவங்கள உணர்த்தின அநேக சின்ன சின்ன காரியங்கள். சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த கோபத்தை விட்டு அவங்களால வாழ முடியாமல் பயங்கர கோபப்படுகிற சுபாவம் உடையவர்களாக சிலர் இருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த கோபத்தை விட்டு விடுன்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்களால் அதை விட முடியலை. அந்த பழைய சுபாவங்களோடே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் அந்த பழசெல்லாம் ஒழிச்சு கட்டுங்கன்னு சொல்கிறாரு. புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல நீங்கள் களங்கமில்லாத ஞானப்பாலாகிய திருவசனத்தின் மேல் வாஞ்சி உடையவரை வளர வேண்டும் சொல்கிறார். புதிதாய் பிறந்த குழந்தையை போல மாறணும். பழைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் விடுபடணும்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் நிறைய பேர் பாருங்கள், அந்த பழைய வாழ்க்கையிலே இன்னும் வாழ்ந்து கொண்டு லயித்து கொண்டு அந்த பழைய வாழ்க்கையும் புதிய காரியத்தையும் இரண்டையும் ஆண்டவர் ஒன்றாய் செய்வாரா என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். பழந்துருத்திகளில் ஆண்டவர் புது ரசத்தை ஒரு நாளும் வார்க்கவே மாட்டார். பழைய துருத்திகள் கிழிந்து போகும். அந்த பழைய துருத்தியில் புது ரசத்தை ஊற்றக்கூடாது. ஆண்டவர் புது ரசத்தை புது துருத்தியில் தான் ஆண்டவர்
ஊற்ற விரும்புகிறார். நியூ வைன் இன் நியூ வைன் ஸ்கின். அந்த நியூ வைன் ஸ்கின்ல தான் ஆண்டவர் பார்த்திங்கன்னா புது ரசத்தை, திராட்சை ரசத்தை ஊற்ற விரும்புகிறார். அதனால் பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நாம் கேட்ட வார்த்தையின்படி என் வேலை இன்னும் வரவில்லை என்று இயேசுவானவர் சொன்னதற்கு காரணம் என்ன? அந்த இடத்துல திராட்சை ரசம் குறைவு தான் பட்டிருந்ததே ஒழிய முற்றிலும் தீர்ந்து போகவில்லை. ஏசாயா 43 18-19 வாசிக்கிறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன்னு சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் புதிய காரியத்தை ஒன்று செய்கிறேன்னு சொல்கிறார். ஆனால் அந்த புதிய காரியத்தை ஆண்டவர் செய்யணும்னு சொன்னால் முந்தினவைகளை, பூர்வமானவைகளை நினைத்து கொண்டு சிந்தித்து கொண்டு இந்த பழைய காரியங்களையே போட்டு அரைச்ச மாவையே அரைக்கிற மாதிரி பழைய வாழ்க்கையிலேயே நம்ம ஊறிக்கொண்டு இருப்போம் எனால் தேவனால் ஒரு புதிய காரியத்தை செய்ய முடியாது. ஆண்டவர் அந்த கானா ஒரு கல்யாணத்தில் எந்த இடத்துல ஆண்டவர் அற்புதம் செஞ்சார் தெரியுமா? காலியாக்கப்பட்ட, ஆயத்தமாக்கப்பட்டிருந்த 6 கற்சாடிகள் ஆயத்தமாக இருந்துச்சு, காலியாக, அதை எம்டியாக இருந்துச்சு, அது வெறுமையாக்கப்பட்டு இருந்தது. அந்த வெறுமையாக்கப்பட்டிருந்த அந்த கற்சாடிகளில் தான் ஆண்டவரால் கிரியை செய்ய முடியும். தர்மியான இந்த நல்ல நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த கற்சாடிகளைப் போல, வெறுமையாக்கப்பட்ட கற்சாடிகளைப் போல நம்முடைய பழசெல்லாம் நமக்குள்ளே இருந்து களைந்து போட்டு நம்ம வெறுமையான பாத்திரமாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களை நிரப்பி நிதமாக்கி உங்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் அப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்கு இந்த பழசெல்லாம் களைந்து போட்டு பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின என்ற வார்த்தையின்படி பழசு ஒளிஞ்சாதான் ஆண்டவர் புதுசாக ஒன்றை செய்வார். அப்போ தான் அவருடைய வேலை வரும். அப்படி நீங்கள் ஆயத்தமாக இருங்க. வெறுமையாக்கப்பட்ட பாத்திரங்களாக உங்களை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த வசனம் கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று இயேசுவானவர் சொன்ன அந்த வார்த்தையின்படியாய் ஆண்டவரே, திராட்சரசம் குறைவுபட்டது என்று சொன்ன வேளையிலே ஆண்டவரே, மரியாளுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். எங்கள் வாழ்க்கையிலும் இன்னும் உம்முடைய வேலை வராமல் இருப்பதற்கு காரணம் பழையவைகள் இன்னும் எங்கள் வாழ்க்கையில் குடிகொண்டு இருப்பதினால் ஆண்டவரே, நீர் கிரியை செய்ய முடியாமல் நாங்கள் அதற்கு தடையாக இருக்கிறோம். தேவனே, இந்த நாளில் கூட எங்களை நாங்கள் வெறுமையான பாத்திரங்களாக, காலியாக்கப்பட்ட வெறுமையாக்கப்பட்ட பாத்திரங்களாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். பழையவைகளெல்லாம் ஒளிந்து போகட்டும், எல்லாவற்றையும் புதிதாக்கும்படி உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பொறுப்பெடுத்து நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.